ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காரியம் ஒன்று சொல்கிறேன். அதை மட்டும் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதாவது யாராக இருந்தாலும் சரி, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, உங்கள் காலிலேருந்து விழுவான். உங்களை எதிர்த்து இருக்கிறவன், உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பேச்சை கேட்பான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். இது வீட்டில் தான் செய்ய போகிறீங்க. சரி சார், அது என்ன காரியம் அப்படி பார்த்தோம்னா, தர்ப்பப்புல்லை மையாக்கி நம்ம அதை உச்சந்தலையில் தடவணும். தர்ப்பப்புல் உங்களுக்கு தெரியும், நம்ம கோயில் புரோகிதர்லாம் வச்சுருப்பார். கோயில் குறுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க, வீட்டில் விசேஷமாக கொண்டு வருவாங்க. கணவதி கோமம், கல்யாணம் அப்படின்னா தர்ப்பப்புல் கொண்டு வருவாங்க. அதை வச்சு தான் எல்லா காரியமும் பண்ணுவாங்க. தர்ப்பப்புல் ரொம்ப முக்கியமானது. அந்த தர்ப்பப்புல்லை என்ன பண்ணுறோம்னா, நெய் விளக்கில் காட்டி அதை சாம்பலாக்கி அதில் மையை தயாரிக்க போகிறோம். அந்த மையை எடுத்து தான் உச்சந்தலையில் வைக்க போகிறோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அதாவது நமக்கு வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய காரியம் இருக்குது. அதை உண்மை ஒன்றா சொல்கிறேன். இதை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். சரியா? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நல்லது நடக்கும். அடுத்தவனை கெடுக்கணும், பிறருக்கு இடைஞ்சல் செய்யணும், பொறாமப்பட்டு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு செஞ்சோம்னா அது நமக்கே திரும்பிடும். செய்வினை மாதிரி தான். செய்த வினை செய்தவனுக்கே வந்துடும். வினை விதைத்தவன் வினை இருப்பான், தினை விதைத்தவன் தினை இருப்பான். அதனால் நல்ல காரியத்துக்கு வைக்கிறீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பொண்ணுக்கு திருமணம் பார்க்க போகிறீங்க, வரன் பார்க்க போகிறீங்க, ஒரு நல்ல காரியமாக போகிறீங்க. அப்போ இதை எடுத்து நீங்கள் உச்சந்தலையிலையோ நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நாட்டை ஆளுகிற முக்கியமான ஆளுகளே நெத்தியில் கருப்பு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஜோசியக்காரங்களாம் நம்புகிறாங்க. எல்லாம் செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. டிவி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வேத ஜோதிடத்தில் இதுக்கும் சில அமைப்பு இருக்குது. சரியா? சில காரியங்களை சில நாட்கள் நட்சத்திரம் பார்த்து நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அதோடைய சக்தி நமக்கு நல்ல ஒரு பலனை தரும். ரைட் நேயர்களே, இப்போ கன்னிராசி 3 நட்சத்திரம், உத்திரம், சித்திரை, அஸ்தம் 3 நட்சத்திரத்துக்காரங்களும் செய்யலாம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் செய்யலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் செய்யணும். 12 வயசு கீழே இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அதுபோக பெண்கள் வீட்டுக்கு வழக்கமான நாட்களில் இதை செய்யக்கூடாது. அதுபோக வீட்டில் எதுவும் துக்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடந்துச்சுன்னா அந்த விசேஷமெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் செய்யணும். தர்ப்ப புல் தான் இதுக்கு மெயின் முக்கியமான பொருள். தர்ப்ப புல் தான். தர்ப்ப புல்லை பற்றி இந்த வீடியோவில் சில தகவல் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு காரியம் பண்ண போகிறோம், அந்த காரியம் செய்கிற பொருளை பற்றி பேசணும்ல, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு நான் அதை என்றைக்கு செய்யணும், எப்படி செய்யணும், அந்த முறையை சொல்கிறேன், செய்முறையை. இது ஒரு ஆன்மீக சடங்கு தான். வீட்டில் செய்கிற ஒரு ஆன்மீக வழிபாடு, நமக்கு நாமே செய்கிற ஒரு இறை வழிபாடு. தர்ப்பப்புல் அக்னி கர்ப்பமானது. அது உஷ்ண சம்மந்தப்பட்டது. சரியா? அது முழுக்காவே வெப்பந்தான். வெப்பத்தை தாங்குகிற சக்தி உண்டு. மத சடங்குகள், நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு தர்ப்பப்புல் ரொம்ப பயன்படுத்தப்படுகிறது. தர்ப்பப்புல் இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது. அதுபோக தர்ப்பப்புல் வெளிப்புற தீய சக்திகளை கெடுக்குது. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு தீய சக்தினா உங்களை சுற்றி உள்ள தீய சக்தி, உங்களுக்கு ஆகாத தீய சக்தி, உங்களுக்கு யாருனா செஞ்சுருக்கிறாங்க, பில்லி சூனியம் ஏவல் செஞ்சுருக்கிறாங்க, உங்கள் மேலே பொறாமப்பட்டிருக்கிறாங்க, கண்ணீரில் பட்டிருக்கிறாங்க, உங்களை பற்றி பெருமூச்சு விட்டுருக்குறாங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி பொறாமப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிரும். இந்த தர்ப்பப்புல்லால் செய்யப்பட்ட மை அதெல்லாம் தவிடுபடாக ஆக்கி விட்டுரும். அந்த சக்தியெல்லாம் இந்த தர்ப்பப்புல்லுக்கு உண்டு. அதுபோக தர்ப்பப்புல் கேது சனி பகவானுடைய காரகத்துவம் மிகுந்த பொருளாக பார்க்கப்படுகிறது. கேது ஆன்மீக கிரகம், ஞான காரகன். ஸோ தர்ப்பப்புல் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே அழைச்சி செல்லும். அதுபோக சனி பகவான் ஆயுட்காரகன். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஆயுள் பலம் கூடும், எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுவீங்க, ஆள் சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அமானுஷ்ய சக்திகளுக்கு கைவசப்படும், அஷ்டமா சித்துக்கள் கைவசப்படும். கேது சனி பகவான் சேர்றதுனால ஆன்மீக ரீதியாக அமானுஷ்ய சக்திகள், அஷ்டமா சித்திகள் அனைத்தும் உங்களுக்கு கைவசப்படும். ஆள் வேறு மாதிரி போயிடுவீங்க. ஜனன ஜாதகத்தில் கேது சனி குரு சம்மந்தப்பட்டவங்க இந்த மையை எடுத்து தடவினீங்கன்னா நீங்கள் வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. சரியா? இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியே வேறு சக்திக்கு போயிடுவீங்க. சரியா? அதை பற்றி பேசணும்னா நம்ம வீடியோவோட நோக்கம் வேறு மாதிரி போயிடும். பட் அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். கேது சனி குரு பகவான் சேர்ந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அதை தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதில் கேது சனி பகவான் உடைய காரகத்துவம் அமைஞ்சது தான் இந்த தர்ப்பப்புல். இந்த தர்ப்பப்புல் மும்மூர்த்தியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. தர்ப்பப்புல் நுனியில் முனையில் பிரம்மா இருக்கிறாரு, மையப்பகுதியில் சிவன் இருக்கிறாரு, அடிப்பகுதியில் பெருமாள் இருக்கிறார். சரியா? மும்மூர்த்திகளும் இதில் இருக்கிறாங்க. மும்மூர்த்தியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. தர்ப்பப்புல் கதிர் இயக்கத்தை தடுக்கும். கதிர் இயக்கம் பிற கிரகங்கள்லேருந்து வருகின்ற வீச்சுக்கள், கதிர் வீச்சுக்கள், எக்ஸ்ரே வீச்சுக்களை தடுக்கும். அதனால தான் கிரகணம் நடக்கும்போது இதை நம்ம உணவுப் பொருட்கள் மேலே போடுறோம். இப்போ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்கும்போது சாப்பாடு பொருட்களை தட்டை வச்சு மூடி அதுக்கு மேலே தர்ப்பப்புல்லை போடுவாங்க. எதுக்குன்னா அந்த கதிர்வீச்சு அந்த உணவுப் பொருளில் படக்கூடாது. அது பட்டுச்சுன்னா அந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும்போது உடம்புல எதிர்வினை ஆகும். அதுக்காகத்தான் அதை போடுறோம். அதனால் தர்ப்பப்புல் கதிர்வீக்க வீச்சை தடுக்குது.
இப்படி நிறைய இதோட சக்தி இருக்குது, மகிமைகள் இருக்குது. இது காஞ்சி போனாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, வெப்பமாக தான் இருக்கும். தர்ப்பப்புல் வந்து ஒரு அக்னி கற்பமாகவே பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, அதுபோக விஷமுறி உண்டு. தர்ப்பப்புல் இருக்கிற இடத்துக்கு விஷ செந்துகள் வராது. தர்ப்பப்புல் காடு, அது கோரப்புல் மாதிரி தான் முளையும், கோரப்புல் மாதிரி தான் இருக்கும் காடு. அந்த இடத்துல பாம்பு நடமாட்டம் இருக்காது. பாம்பு, தேள், பூராம், பள்ளி இதெல்லாம் வராது. விஷ சந்துக்கள்லாம் தர்ப்பப்புல் இருக்கிற இடத்துக்கு வராது. ஏன்னா அந்த வாடை பார்த்தாலே அதெல்லாம் ஓடி ஒதுங்கிடும். ஸோ தர்ப்பப்புல் வந்து அவ்வளவு மகத்துவமானது. ரைட் நேர்களே, இந்த தர்ப்பப்புல்லை தான் நம்ம வந்து கன்னிராசி நேயர்கள் வந்து நான் சொல்கிற அன்றைக்கி பயன்படுத்துகிறீங்க. இது என்றைக்கு சார் பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான நாட்கள் 3 நாட்கள் இருக்குது. அன்றைக்கி தான் இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். மற்ற நாள்லாம் பண்ணக்கூடாது. பௌர்ணமிக்கு அடுத்த நாள், பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் தேய்பிறை பாட்டமி அன்னைக்கு, அதாவது தேய்பிறை பிரதமை அன்னைக்கு இதை செய்யலாம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம். அடுத்து வந்து அமாவாசை அன்னைக்கு செய்யலாம், நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். ஸோ இந்த தர்ப்பப்புல் மை செய்கிறதுக்கு உகந்த நாட்கள் 3 நாட்கள். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தேய்பிறை பிரதமை, கிருத்திகை நட்சத்திரம், நிறைஞ்ச அமாவாசை, இந்த 3 நாட்கள் இதை செய்யலாம். எப்படி சார் செய்யணும், என்ன செய்யணும், அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோவுடைய கோர் யூனிட்டுக்கு வந்திருக்கிறோம். முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம், மைய பகுதிக்கு. இந்த வீடியோவுடைய முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதை காலையில் 6 to 7 செய்யணும். நான் சொல்லிட்டேன், அந்த நட்சத்திரம் அந்த திதியெல்லாம் சொல்லிட்டேன். காலையில் 6 to 7னா அந்த கிழமையோட ஓரை வரும், அந்த ஓரை அன்னைக்கு செய்யணும். அது எந்த கிழமை வந்தாலும் சரி, அந்த ஓரை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா சக்தியாக பார்க்கப்படுகிறது. 6 to 7 நீங்கள் காலையில் குளித்து முடித்து எல்லாம் செஞ்சுட்டு ஒரு 6:15 பூஜை அறைக்கு வந்து இந்த காரியத்தை செய்யுங்க. இப்போ கன்னிராசிக்கு எத்தனை தர்ப்பப்புல் சார் எடுக்கணும் அப்படி பார்த்தோம்னா, தர்ப்பப்புல் வந்து 2 அடி 3 அடிக்கு நீளமாக வளர்ந்துருக்கும். அது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். நிறைய பேருக்கு தர்ப்பப்புல் எங்கே கிடைக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த புரோகிதர் வாங்கிட்டு வருவார். இது எல்லா ஊர்லேயும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் தர்ப்பப்புல் கேட்டாலும் கொடுப்பாங்க. சில பலசருக்கு கடையிலும் இருக்கும். பூஜை புனஸ்காரம் கோயில் சம்மந்தப்பட்ட கடையிலும் கிடைக்கும். சரியா, கோயில் சன்னதி தெரு அங்குள்ள கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் 100% கிடைக்கும். தர்ப்பப்புல்லும் கேட்டால் கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எத்தனை குச்சி வாங்கிக்கோங்கன்னா, ஒரு 3 குச்சி வாங்கிக்கோங்க. நீளமான குச்சி, ஒரு 4 அடி குச்சி, ஒரு 3 குச்சி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து வீட்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் நாளே அதை கட் பண்ணிடுங்க. எத்தனை பீஸாக கட் பண்ணணும் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து 11 பீஸ் கட் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் கன்னிராசிக்கு வந்து 11 பீஸ் இருக்கணும். ஒவ்வொரு பீஸும் வந்து 9 இன்ச்சு இருக்கணும். 9 கிரகத்துக்குமே ஒவ்வொரு இன்ச்சு. ஸோ 9 பீஸுமே வந்து 9 இன்ச்சு நீளம் இருக்கணும். 9 இன்ச்சுனா 23 சென்டிமீட்டர் இருக்கணும். அடிஸ்கேலில் நீங்கள் அளந்துக்கணும். சரி, அடிஸ்கேலில் அளந்துட்டிங்கன்னா 23 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 11 குச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். 9 இன்ச்சு நீளத்தில் 11 குச்சி எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். இந்த கணக்கு ரொம்ப முக்கியம். கன்னிராசிக்கு வந்து அந்த குச்சியோட எண்ணிக்கை மாறுபடும். ஒவ்வொரு ராசிக்குமே அந்த குச்சியோட எண்ணிக்கை மாறுபடும். அதனால் கன்னிராசிக்கு 11 குச்சியை அந்த 9 இன்ச்சு நீளத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும். 2 அகல் விளக்கு இருக்கணும். ஒரு அகல் விளக்கு, அதாவது என்ன, மண் விளக்கு, கிளியாஞ்சட்டி, அதில் கொஞ்சம் நெய்யை போட்டு ஒரு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி பூஜை ரூமில் வச்சுருங்க. பூஜை ரூமை நீங்கள் எப்பயும் போல் ரெடி பண்ணிடுங்க. சாமி படத்துக்கு பூ போடுறது, அலங்காரம் பண்ணுறது, பஞ்சபாத்திரத்தை தண்ணி வைக்கிறது, நெய்வேத்தியம் வைக்கிறது, உங்கள் வீட்டில் ருட்டீனாக எப்படி செய்வீங்களோ, யூஸ்வலாக எப்படி நீங்கள் பூஜை ரூமை ரெடி பண்ணுவீங்களோ பூஜைக்கு, அது மாதிரி செஞ்சுருங்க. விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக என்ன செய்யணுமோ செஞ்சுருங்க. ஆனால் டைம் வந்து காலையில் 6 to 7 தான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு விளக்கு, அகல் விளக்கில் நெய் தீபத்தை ஏற்றிட்டு சாமியை கும்பிடுங்க, ப்ரே பண்ணுங்கள், உங்கள் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள், சாமிக்கிட்ட என்ன வேண்டணுமோ அதெல்லாம் வேண்டுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். குடும்பத்தோடு செய்யலாம். ஆனால் சுத்தமாக இருக்கணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குளித்து நெத்தியில் விபூதி குங்குமம் வச்சு சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த அகல் விளக்கில் வந்து இந்த 11 குச்சியும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பத்தியை நம்ம பொருத்துகிற மாதிரி பொருத்தணும். சரியா, அது காஞ்சி போன குச்சியாக தான் இருக்கும். அந்த தர்ப்பப்புல் குச்சி தீ பிடிச்சி எரியும். அதை நீங்கள் முழுவதுமாக கையில் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பித்தளை பாத்திரத்தில் போட்டுருங்க. பித்தளை தட்டு இல்லைன்னா கண்ணாடி பவுல், பீங்கான் பவுல், அதில் வச்சுட்டிங்கன்னா பரிபூர்ணமாக எரிஞ்சிடும். எரிஞ்சு அதோட சாம்பல் கலெக்ட் ஆயிரும். சரியா, இதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் பத்தி பொருத்துற மாதிரி தான். எப்படி நம்ம பத்தி பொருத்தி அதோடைய சாம்பல் கீழே விழுதோ, அதே மாதிரி அந்த 11 தர்ப்பப்புல் குச்சியிலையும் தீப்பிடிச்சி எரிஞ்சு அந்த சாம்பல் வந்து கலெக்ட் ஆயிரும், கீழே இருக்கும். சரியா, கொஞ்சம் போல தான் இருக்கும், நிறையாலாம் இருக்காது. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுக்கிறீங்க. அந்த சாம்பலை எடுக்கிறீங்க. அந்த சாம்பலை எடுத்து இன்னொரு கிளியாஞ்சட்டியில் போடுறீங்க. ஏற்கனவே 2ல் 1 தீபம் எரியுது, இன்னொன்று சும்மா இருக்கும், அதில் போட்டுருதீங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் கொஞ்சம் நெய் ஊற்றுறீங்க. எந்த நெய்யை ஊற்றணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அகல் விளக்கில் தீபம் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதில் நெய் ஊற்றி தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். நெய் விளக்கு தான் போடணும். அதிலிருந்து ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு எடுத்து ஊற்றணும். அந்த நெய் சூடாக இருக்கும், ஏன்னா தீபம் எறியதுனால. ஒரு சின்ன கரண்டி, சரியா, ஒரு சின்ன கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக எடுத்து அப்படியே ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு அந்த சாம்பலுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றணும். நிறைய நெய் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப லிக்விட் ஃபார்மில் போயிடும். அதனால்
தேவைக்கு அறிஞ்சு ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அந்த சூடு ஆறிடும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வலது கை, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, வலது கையில் பெருவிரல் இருக்குல்ல, ஆள்காட்டி விரல், அதனால தான் அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த விரல் வந்து குரு பகவானுடைய விரல், குரு வரல் திருவருள் இருக்கும். ஆன்மீக காரியத்துக்கு வந்து எப்போயுமே அந்த விரலை தான் யூஸ் பண்ணணும். விபூதி பூசும்போதும் அந்த விரலை தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் எடுத்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கட்டை விரல் செவ்வாய்க்கு உள்ளது, ஆள்காட்டி விரல் குருக்கு உள்ளது. குருமங்கள யோகம் உண்டாகும், சுப்பிரமணிய யோகம் உண்டாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஆள்காட்டி விரலால் அந்த சாம்பலையும் அந்த நெய்யும் மிக்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே விரலாலேயே மிக்ஸ் பண்ணுறீங்க அந்த கிளியாஞ்சட்டியில் இருக்கிற சாம்பலில். அது ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வரும், மை மாதிரி ஆயிரும். சரியா? இது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வீட்டில் இந்த கணபதி கோமம் மற்ற காரியம் பண்ணோம்னா அந்த குருக்கள் தொட்டு வைப்பார். சில நேரம் அந்த மையை எடுத்து கருப்பு கலரில் இருக்கும் தொட்டு வைப்பார், நெத்தியில் வைப்பார். அது மாதிரி வந்துடும். ஓரளவு வந்துருச்சுன்னா அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. இப்போ நமஸ்காரம் பண்ணுங்கள் எல்லோரும். சரியா? அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள். இனிமேல் என்ன செய்யணும் சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, அந்த மையை எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம். நெத்தியில் வச்சுட்டா மற்றவங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னா உச்சந்தலையில் வச்சுக்கலாம். சரியா? உச்சந்தலையில் வச்சுட்டா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ உச்சந்தலையில் வச்சுட்டு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உச்சந்தலை வந்து உயிர் ஜீவன் உள்ள இடம், உள்ளங்காலிலேருந்து உச்சந்தலை வரைக்கும். உச்சந்தலையில் வச்சுட்டிங்கன்னா அது உடல் முழுக்க அதோட சக்தி போகும். ஏன்னா உச்சந்தலையில் வந்து துடிப்பு இருக்கும். பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலையில் பார்த்தீங்கன்னா துடிப்பு இருக்கும், நல்லா தெரியும். பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல துடிப்பு அப்படியே தெரியும், அந்த மண்டவோடு அப்படியே துடிக்கும். பச்சை பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் இது வைப்பாங்க, என்னெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது உடல் முழுக்க அந்த சக்தி போகும். இதை நல்ல காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும், வெற்றி கிடைக்கும், எல்லா வளமும் கிடைக்கும். இதை என்றைக்கு சார் வைக்கலாம் அப்படின்னா, தினமும் வைக்கலாம். சரியா? எப்போ வைக்கணும் அப்படின்னா, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிழக்கு பக்கம் நின்று வைக்கணும். சரியா? கிழக்கு பக்கம் நின்று தான் வைக்கணும். அதுபோக இதை நீங்கள் தயாரிக்கிறீங்க பார்த்தீங்களா, பூஜை பண்ணி தயாரிக்கிறீங்களா, வீட்டில் இந்த காரியம் செய்கிறீங்களா, அந்நேரம் பூஜை ரூமில் வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் உட்காந்து தான் செய்யணும். இதை நெத்தியில் தலையில் தொட்டு வைக்கும்போது கிழக்கு பக்கம் நின்றுட்டு ஓம் நம சிவாய நமக அப்படி சொல்லி உச்சந்தலையில் தொட்டு வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது எல்லோரும் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன், விருப்பம் இருக்குங்க செய்யுங்க. சில பேருக்கு இது மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம், என்னடா இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு. நான் நிறைய வீடியோ போடுறேன், என் ஜோதிட வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஜாதக ரீதியாக பேசுவேன், லக்கண ரீதியாக பேசுவேன், தசாபுத்தி ரீதியாக பேசுவேன், நட்சத்திர ரீதியாக பேசுவேன், எல்லா டாப்பிக்கும் பேசுவோம். நம்ம ஒன்று இந்த பரிகாரத்துக்காக மட்டும் வீடியோ போடுற சேனல் கிடையாது. போதி ஜோதிடம் ஜோதிடத்தில், வேத ஜோதிடத்தில், பாரம்பரிய ஜோதிடத்தில் அனைத்து தரப்பு விஷயத்தையும் நான் பேசியிருக்கேன். கன்னிராசிக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கணக்கில் வீடியோ போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 1000 வீடியோ 800 700 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன். ஏன்னா மொத்த வீடியோவே 4500க்கு மேலே போயிடுச்சு. கண்டிப்பாக அதில் வந்து கன்னிராசிக்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன். எப்படி ஒரு 500 600 வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வீடியோ கேட்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுபோல் கன்னிராசியில் நிறைய பேர் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. அது பர்டிகுலராக அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. அஸ்தம் சித்திரையில் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. இந்த வீடியோ கேட்குறவங்க அவங்களாவும் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஹூவர் மேபி யாராக இருந்துட்டு போனாலும் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிற ஒரு காரியம். நம்ம வீட்டிலே செய்கிறோம், நம்ம வீட்டிலே நம்ம பூஜையில் நமக்கு நாமே செய்கிறோம். இது நல்லபடியாக செஞ்சு வெற்றி அடையுங்கள், நம்பிக்கையுடன் செய்யுங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் செய்கிறது நல்லதான். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா செய்யுங்க. சரியா? இதுக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவைப்படாது. ஒரு 4 தர்ப்ப புல், 2 அகல் விளக்கு, அவ்வளோதான். இதை வச்சு செஞ்சுட்டு நல்ல காரியத்தை பயன்படுத்திக்கோங்க. இறைநாமத்தை சொல்லுங்கள், தெய்வத்தை நினைங்க, நல்லபடியாக நடக்கும். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? அது கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேரில். மற்றபடி இந்த வீடியோவில் வேறு எதுவும் இல்லை. சரியா? இந்த வீடியோவில் வந்து தர்ப்பப்புல், அகல் விளக்கு, அதில் வந்து நம்ம மை செய்கிறோம். மையை செஞ்சு உத்தந்தலை தொட்டு வச்சுட்டு போகிறோம். வச்சுட்டு போனோம்னா எல்லா காரியம் நடக்கும். எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் உங்கள் காலில் விழுவான். சரியா? யாராக இருந்தாலும் அடக்கலாம். நல்வழி தான். சரியா? ஒருத்தன் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறான், வம்பு இழுத்துட்டு இருக்கிறான், உங்கள் மேலே நியாயம் இருக்குது, அவன் வம்பு பண்ணுறான், அராஜகம் பண்ணுறான். அப்பேற்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சார்பாக முடியும். அவன் ஆளை அடங்கி ஒடுங்கி பெட்டிப்பாமாக மாறிடுவான். ஸோ அதனால தான் சொன்னேன், எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் உங்கள் காலில் விழுவான்னு. ஓகே நேயர்களே, செஞ்சு பாருங்கள், நல்வழிப்படுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு, உத்தரம் சித்திரை அஸ்த நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் அலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.